அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிறைவடைந்த நிலையில் திமுக அமைச்சர் மூர்த்தியின் தொகுதியைச் சேர்ந்த வீரர் என்பதால் கருப்பாயூரணி கார்த்திக்கிற்கு முதல் பரிசு வழங்கப்பட்டதாக மாடுபிடி வீரர் பூவந்தி அபிசித்தர் குற்றம் சாட்டியுள்ளார். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 5000 பார்வையாளர்களுடன் 810 காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இதில் 80 பேர் காயமடைந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக 11 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி குணாவின் காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு கார் பரிசீலிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 18 காளைகளை அடக்கியதாக மதுரை கருப்பாயூரனைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கு சிறந்த மாடுபிடி வீரராக முதல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் 17 காளைகளை அடக்கிய நடப்பு ஆண்டு சிறந்த மாடுபிடி வீரர் அபிசித்தருக்கு 2வது பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுகளில் சம வாய்ப்பு அளிக்காமல் விழா கமிட்டி ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டதாகவும் அமைச்சர் மூர்த்தியின் தொகுதியைச் சேர்ந்த வீரர் என்பதால் கருப்பாயூரணி கார்த்திக்கு முதல் பரிசு வழங்கி ஏமாற்றிவிட்டதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உரிமையை மீட்டெடுக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 4 மாடு உடிச்சு காயம் போட்டு வெளியில் போய் தையல் போட போனேன். அப்போ 4 மாடு நான் பிடிச்ச வெளியில் தையல் போட்டு வரையில கருப்பாயிரணி கார்த்தி வாப்பான்னு கூப்பிட்றாங்க. அந்த பையனுக்கு அப்பையும் டோக்கன் பதியலை, இந்த வருஷமும் டோக்கன் பதியலை. டோக்கன் பதிச்சதுக்கான ஆதாரமும் இல்லை அந்த பையன்ட்ட. இவர் என்ன பண்ணுறாரு அமைச்சர், அவர் ரெக்கமெண்டில் உள்ளே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வீரர்களை அசிங்கப்படுத்துறாரு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வீரர்களை அசிங்கப்படுத்துறாங்க. உள்ளே இன்னைக்கு நான் 2வது பேஜில் இறங்கி 2வது பேஜ் 3வது பேஜ் சேர்த்து 11 மாடு நான் பிடிச்சேன்னு சொன்னாங்க. ஆனால் இல்லை, 13 மாடு நான் பிடிச்சிருக்கேன். 13 மாடு நான் பிடிச்சிருக்கேன். என்கிட்ட வீடியோ இருக்குது. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு ஒப்பந்த பணிகள் தொடங்கி வெள்ள நிவாரணம், பொங்கல் பரிசு வரை ஒருதலைபட்சமாக செயல்பட்டு வந்த நிலையில் உயிரை பணயம் வைத்து விளையாடிய வீரரை ஏமாற்றுவது ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க போராடிய அத்தனை தமிழக மக்களையும் கொதிப்படைய செய்துள்ளது. தமிழ் பாரம்பரியத்தை விடியா திமுக அரசு தலைகுனிய வைக்க முயற்சிப்பதாகவும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கருப்பாயினி கார்த்தி 5வது பேஜில் உள்ள வந்தார். கருப்பாயினி கார்த்தி 5வது பேஜில் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி 5, 6, 7 இந்த 3 பேஜ்லேயும் அவர் மாடு பிடிச்சிருக்காரு. நான் உள்ளே போய் நான் அமைச்சர்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி எனக்கு 3 பேஜில் படிக்கீங்க, என்ன நியாயம்? நான் காலையில் 11 மாடு பிடிச்சேன், என்ன வெளியே அமுச்சு விட்டீங்க? இது நான் மொத்தமாக லீடிங் நின்று பிடிச்சிருப்பேன், என்ன வெளியே அமுச்சு விட்டீங்க? இவனுக்கு மட்டும் என்ன அது இல்லை, அவன் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே 2 மாடு தான் முடிச்சான், 2வது பேஜில் 4 மாடு தான், மொத்தம் 6 மாடு தான் கணக்கு. அவனுக்கு 11 மாடு கணக்கு எழுதியிருக்காங்க. நான் வீடியோ ஆதாரத்தோட கோர்ட்டில் போய் கேஸ் போட போகிறேன். எனக்கு பரிசு முக்கியம் இல்லை, என்னை அறிவிச்சா போதும். எனக்கு கார் பரிசு தேவையில்லை, என்னை ஃபஸ்ட்டு பரிசுன்னு அறிவிச்சா போதும். இதே ஊரில் போன வருஷம் மாடு பிடிச்சி கார் வாங்கின பையன் நான். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உரிய அனுமதியின்றி 300 ரூபாய் டோக்கன் கொடுத்து காவல்துறையினர் பாதுகாப்புடன் இறுதிவிடும் விழா நடத்தப்பட்டது. இதில் கீழ்மட்டாளம், பார்சனப்பள்ளி, அரங்கல் துருகம், சுட்டகுண்டா ஆகிய பகுதிகளில் 5க்கு மேற்பட்டோர் படுகாயம் அடைந்த நிலையில் காளை ஒன்றும் உயிரிழந்தது. மேலும் இது தொடர்பாக செய்தி சேகரிக்கக்கூடாது என திமுக வார்டு கவுன்சிலர் அபிராமி அஜித் என்பவர் செய்தியாளர்களை மிரட்டியதையும் போலீசார் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காணும் பொங்கலையொட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சிராபயில் கிராமத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 271 காளைகளும் 81 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். மேலும் விதிகளை மீறி 500க்கு மேற்பட்ட காளைகள் பொட்டல் பகுதியில் ஆங்காங்கே அவிழ்த்து விடப்பட்டன. அப்போது காளைகள் முட்டியதில் வளையப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவன் பாஸ்கரன் என்கிற ராகுல், மருதக்குடியைச் சேர்ந்த முத்துமணி ஆகிய இருவர் உயிரிழந்தனர். இன்னைக்கு லைசன்ஸ் உண்டு. மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு பார்வையாளர்கள் மீது போலீசார் தடியடி நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாடிவாசல் அருகே 2 புறமும் உள்ள பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்து போட்டியை பார்ப்பதற்காக டோக்கன் பெற்று வந்தவர்கள் முண்டி அடித்துக்கொண்டு சென்றுள்ளனர். அப்போது போலீசார் நடத்திய காட்டுமிராண்டித்தனமான தடியடியில் ஒருவர் மயங்கி விழுந்து ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்லப்பட்டது பார்வையாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஆட்சியில் ஜல்லிக்கட்டை பார்க்க முறையான ஏற்பாடுகள் செய்யப்படாதே இதற்கு காரணம் என்றும் பார்வையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
ஞாபகம்